இப்ப இந்த கல்கி படத்துல கூட அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறதா ஒரு கதை கொண்டு போயிருப்பாங்க. ஆமா. அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறாரா? ஓகே. இது ஒரு மகாபாரதத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அஸ்வத்தாமன் தான். ஸோ அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாபம் கிருஷ்ணருடைய சாபம்க்கு அப்புறமா அஸ்வத்தாமன் ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவிலில் சிவன் கோவிலில் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ நிஜத்துலேயும் அதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்கல. ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அஸ்வத்தாமன் இவர் சிவனுடைய இன்னொரு அம்சம். ஸோ துரோணாச்சாரியர் சிவன் கிட்ட இருந்து தவமாக கேட்டு பிறந்த குழந்தை. ஸோ எனக்கு உன்னுடைய சிவனுடைய அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பிறந்தவர்னால ஸோ அவர் ஒரு தெய்வ பிறவியாக தான் அஸ்வத்தாமனை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு சிரஞ்சீவி தான். ஸோ கிட்டத்தட்ட அவருக்குமே நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவியான ஒரு ஆள். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவரை மகாபாரதத்தில் அவர் இறந்ததற்கான எந்த ஒரு வரலாறுமே நமக்கு கிடைக்கல. அவர் நீண்ட ஆயுளோட இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் சொன்னாங்க.